ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வச்சு வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்க எண்ணெய் நெய்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருளை வச்சு பண்ணிடலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறது கூட ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். அந்தளவு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு, செய்யவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவு வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு அரிசியில் நல்லா தூசி இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஒரு பேனில் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அரிசியை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இதே சேம் பேனில் வந்து அரைக்கப் அளவு வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் துருவல் நல்லா கோல்டன் கலர்லாம் வறுத்தெடுக்க வேண்டாம், அதில் உள்ள ஈரப்பதம் மாறினாலே நமக்கு போதும். இந்த மாதிரி தேங்காய் துருவலும் நம்ம வந்து வறுத்ததுக்கு அப்புறமா இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்த அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு அரிப்பில் ஆட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்ல ஃபைன் பவுடர் தான் வேணும், அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவு வந்து அரிசி மாவு வந்து போதும். நான் வந்து எக்ஸ்ட்ரா வரதை வந்து வேறு ரெசிபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க, அரிசியோட குவான்டிட்டி. இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதிலேருந்து அரைக்கப்பளவு மட்டும் நம்ம வந்து அரிசி மாவு தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து ஒரு பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து ஸ்டவ்வில் தான் இருக்குது, ஆனால் ஸ்டவ் வந்து எனக்கு ஆஃபில் தான் இருக்குது. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண பால் பவுடர், அதனால தான் லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது. வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் பால் மட்டும் வச்சு பண்ணது. இந்த மாதிரி பால் வந்து எப்போது மீதி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வந்து வீட்டில் பண்ண பால் பவுடர் யூஸ் பண்ணனால எனக்கு அதிலே நல்லா வந்து கொழுப்பு சத்து இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா எந்த நெய் எண்ணெய் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இது நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஸ்வீட்டுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 கப் அளவு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இது வந்து திக்காக ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து திக்காகி வந்துடும். இப்போ இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கிறேன். கூடவே கலருக்காக வேண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால டேஸ்ட்டில் எந்த வித்தியாசமும் வராது. இந்த மாதிரி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி நல்லா திக்காகி பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலே ரேசன் ரைஸில் பண்ண நிறைய ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பேன்லேருந்து விட்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். இது இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்ததான் நான் இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். இதில் அரைக்கப் அளவு வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 5 பாதாம் வந்து சேர்த்துருக்கிறேன். வாசனைக்காக வேண்டி ஒரு 2 ஏலக்காவும் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து இதை வந்து பவுடராக அரைக்க வேண்டாம், பிளெண்ட் மோடில் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே வேறு உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது சேர்க்கதா இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே சிம்பிளாக வேர்க்கடலை கொஞ்சமாக வந்து பாதாம் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். இதுவே போதும். இது கூடவே நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் வந்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நல்லா டைட்டாக மெஷர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளாம் வந்து உருண்டை பிடிக்கிற பதம் வர மாதிரி அது வரைக்கும் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் தேவைப்பட்டது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும் வேண்டாம், கையை வச்சு கூட நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய தேங்காய், அரிசி, பால், அப்புறமா சுகர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாலும், ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். மாற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா சாஃப்டாக தான் இருக்கும்.
கையில் ஒட்டுதுன்னா கையில் கொஞ்சமாக அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை அந்த மாதிரி ஸ்மூத்தாக பிடிச்சதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி கையில் வச்சு ஒரு பவுல் ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து ஒன்று மட்டும் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா பர்த்டே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கேசரிலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டைமில் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே பிஸ்தாவில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் வச்சுருக்கிறேன். பார்த்தாலே தெரியும் எந்தளவு சாஃப்டாக எந்தளவு சூப்பராக இருக்குன்னு. வாயில் வச்சாலே கரைஞ்சிரும், அந்தளவு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் இதை உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டஃபிங்ஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஸ்வீட்டே சின்னதாக பேடா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா கூட அதுவே சூப்பராக தான் இருக்கும். ரைஸ் வச்சு இதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.